அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம நாகர்கோவில் சந்திப்புல இருக்கோங்க. இன்னைக்கு நாகர்கோவில்ல இருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் 12690 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சாப்பிட்டு வரதுக்குள்ள நம்மளுடைய ரேக்குள்ள வந்துருச்சுங்க. வாங்க போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டு வந்துடலாம். தேர்ட் ஏசி கோச்சுங்க. இதில் நீங்கள் நாகர்கோவில்ல இருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 1270 rupees ஃபேர் ஆகுதுங்க. பேசஞ்சர்ஸ் யாரும் வரல, இங்கே செம காலியாக இருக்குங்க. செகண்ட் ஏசிங்க. இதில் நீங்கள் நாகர்கோவில்ல இருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 1795 rupees ஃபேர் ஆகுதுங்க. கர்டைன்ஸோட நல்லா சூப்பராக இருக்குங்க. ஜென்ரல் கோச்சு கம்ப்ளீட்டாக அனாதையாக இருக்குங்க. இதில் நீங்கள் நாகர்கோவிலேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 275 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இன்னைக்கு நம்ம எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட்டை நாகர்கோவிலேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் ஹால் பண்ண போகிற லோக்கோ அரக்கோணம் ஷெட்டோடைய WAP4ங்க. அங்கே முன்னாடி லோக்கோ இருக்கிற இடத்துல சுத்தமாக லைட்டே இல்லை, ஷார்ட்டை காமிக்க முடியலங்க. நம்ம கோச்சான ஸ்லீப்பர் கோச்சுக்கு வந்திருக்கோங்க. இதில் நீங்கள் நாகர்கோவிலேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 485 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இந்த ட்ரெயினோடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறேங்க. இந்த ட்ரெயினில் 2 SLRD, 4 ஜென்ரல், 11 ஸ்லீப்பர் கிளாஸ், 5 தேர்ட் ஏசி, 2 செகண்ட் ஏசி இருக்குங்க. இந்த ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் ஏசி கிடையாது. இதுதான் இந்த ட்ரெயினுடைய டோட்டல் கோச் கம்போசிஷன். இந்த ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது டின்னருக்கு பெஸ்ட் ஆப்ஷன் நாகர்கோவில் ஜங்ஷனுங்க. இதுக்கப்புறமா திருநெல்வேலியிலையும் உங்களுக்கு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. இருந்தாலும் நான் இங்கேயே சாப்பிட்டுட்டேங்க. நாகர்கோவிலேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து நமக்கு திருநெல்வேலி தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இடையில வள்ளியூர் கூட ஸ்டாப்பிங் கிடையாதுங்க. வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட்டை மேலப்பாளையத்தில் ஓரம் கட்டிட்டாங்க. ரீசன் என்ன தெரியுமா? இந்த வண்டிக்கு நாகர்கோவிலேருந்து திருநெல்வேலி போகிறதுக்கு 2 hours 15 minutes டைம் கொடுத்துருக்காங்க. இனிஷியலாகவே எதுக்கு இவ்வளோ ஸ்லாக் டைம் தெரியலங்க. இதனால் இதோடைய ரன்னிங் டைமாக அதிகமாகுது. ஸோ அதனால தான் இங்கே ரொம்ப பிஃபோராக வந்ததுனால சிக்னல் போட்டு ஓரம் கட்டிட்டாங்க. ஜாம்நகர் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் நம்ம பக்கத்தில் அரைவ் ஆகிட்டு இருக்குங்க. இந்த வண்டி கேரளா வழியாக கொஞ்சம் சுற்றிக்கிட்டு வரும். நமக்கு முன்னாடியே உள்ளே போனாங்க. ஸோ தலைவன் உள்ளே அரைவ் ஆகிட்டு இருக்காங்க.
ஸ்டார்ஸ் 73 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான திருநெல்வேலி சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு TEN. இங்க 15 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்த்துட்டோம். 5 மினிட்ஸ் வேற ஹால்ட் இருக்குங்க. இதுக்கு முன்னாடியே வண்டியை மேலப்பாளையத்தில் நிறுத்தாம கொண்டு வந்திருந்தா 1 ஹவருக்கு முன்னாடியே உள்ள வந்துட்டு இருப்போங்க. தேவையில்லாத இவ்வளோ ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க திருநெல்வேலி வரத்துக்கு. திருநெல்வேலியில நமக்கு பக்கத்துல இருந்து செந்தூர் எக்ஸ்பிரஸ் டிபார்ட் ஆகுதுங்க. இந்த வண்டி கூட காலையில சென்னை எக்மோருக்கு சீக்கிரம் போய் சேர்ந்துரும். ஆனா நாம சென்ட்ரலுக்கு ரொம்ப ரொம்ப லேட்டா போவோங்க. இந்த ட்ரெயின் தான் தமிழ்நாட்டுடைய லாங்கஸ்ட் ட்ரெயினுங்க. ஆக்சுவலாக தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடுறதுல இதுதான் லாங்கஸ்ட் ட்ரெயின். 883 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுதுங்க. 775 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி செந்தூர் எக்ஸ்பிரஸ் செகண்ட் பிளேஸில் இருக்குது. 765 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி தாம்பரம் செங்கோட்டை 3வது இடத்துல இருக்குங்க. 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா 739 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் இருக்குங்க. ஒன் 138 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம கோவில்பட்டி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் CVP. இங்கே 9 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கே நம்ம ட்ரெயினுக்கு நல்ல கூட்டம் ஏறுது. செம பேட்ரனேஜ் இருக்குங்க. நம்ம கோவில்பட்டியில் கடலை மிட்டாய் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியுங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ள உற்பத்திக்கும் இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க. வெள்ளம், உருண்டை வெள்ளம், அதே போல் பனை வெள்ளம், நம்ம உடம்பை பாதுகாக்கிற பனை வெள்ளம் இங்கே அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க. இந்த ட்ரெயினோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 883 கிலோமீட்டருங்க. மொத்தம் 15 hours 25 மினிட்ஸில் MGR சென்னை சென்ட்ரல் போய் சேருது. மொத்தம் 17 ஹால்ஸ் இருக்குங்க. இந்த ட்ரெயின் ஒரு வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட். நாகர்கோவிலேருந்து சண்டே மட்டும் ஆப்ரேட் ஆகுது. சண்டே நைட்டு 8 PM எடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 11:25 AM MGR சென்னை சென்ட்ரல் போய் சேருதுங்க. கோவில்பட்டிக்கு பிறகு இப்போ 2 ஸ்டாப்பிங் டக்குன்னு காமிக்க போகிறேன். ஏன்னா நடுவில் பெருசாக இன்டர்மீடியட் ஸ்டாப்பிங்ஸ் எதுவும் கிடையாதுங்க. ஒன் 160 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம சாத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் SRT. இங்கே 5 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. சாத்தூரில் ஸ்டாப்பிங் கொடுக்கறதுனால இந்த ட்ரெயினை சிவகாசி மக்கள் நிறைய பயன்படுத்துகிறாங்க. என்ன குழப்பமாக இருக்கா? ஆக்சுவலாக இங்கேருந்து சிவகாசி வெறும் 18 கிலோமீட்டரில் தாங்க இருக்குது. ஸோ இங்கே சாத்தூரில் கொடுக்கறதுனால சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை ஊர் மக்களும் இந்த ட்ரெயினை பயன்படுத்துகிறாங்க. சிவகாசி மக்களும் இந்த ட்ரெயினை பயன்படுத்துகிறாங்க.
187 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம விருதுநகர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் VPT. இங்கே 8 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துட்டோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. ஆனால் இங்கே பெருசாக கூட்டம் ஒன்றும் இல்லை, பிளாட்ஃபார்ம் காலியாக தாங்க இருக்குது. விருதுநகரில் வெறும் பன் பரோட்டா மட்டும் ஃபேமஸ் கிடையாதுங்க. இங்கே தகர டப்பா அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் டின்னு, அதுக்கப்புறமா தின்பண்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதை பேக் பண்ணுற டப்பா எல்லாமே இங்கே தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காகவும் ரொம்ப ஃபேமஸ் நம்ம விருதுநகருங்க. இப்போ நாம் போகிற இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நைட்டில் எல்லாத்தையுமே கவர் பண்ண வேணாங்க. காலையில் சேலத்துக்கு பிறகு நம்மளுக்கு விடிஞ்சிரும். ஸோ பகலில் இருக்கிற எல்லா ஷாட்டையும் சூப்பராக எடுத்துகிட்டு சென்ட்ரலுக்கு போயிடலாங்க. ஸ்டார்ஸ் 230 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மதுரை சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு MDU. இங்கே ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்துருக்கோம். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கே நம்ம ட்ரெயினுக்கு நிறைய அண்டர்சுக்கு கூட்டம் இருக்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின்லேயே என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ட்ரெயினுக்கு நிறைய ஸ்டாப்பிங் இருக்குது, இதை ஏன் சூப்பர் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்டாப்பிங்கும் சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. இந்த ட்ரெயினுடைய ஆவரேஜ் ஸ்பீடு 55 கிலோமீட்டருக்கு அபோவாக இருந்தால் இந்த ட்ரெயின் சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரிக்குள்ளே வந்துடும். இது நிறைய இடத்துல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேங்க. எல்லாம் சரி, ஆவரேஜ் ஸ்பீடை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ட்ரெயின் என் டு என் போகுது இல்லையா, அதோடைய கிலோமீட்டரையும் அந்த கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்றத டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ட்ரெயினுடைய ஆவரேஜ் ஸ்பீட் கிடைச்சிடுங்க. $270 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம கொடைக்கானல் ரோடு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KQN. இங்கே 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. அந்த பக்கமாக எங்கேயோ லைட் இருக்குங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நேராக நம்ம திண்டுக்கல் போயிடலாம். இப்போ கட் பண்ணால் நேராக அடுத்து திண்டுக்கல் தாங்க. வாங்க திண்டுக்கலுக்கு போயிடலாம். ஸ்டார்ஸ் DG உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னங்க, திண்டுக்கல் உடனே வந்துருச்சா? 292 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திண்டுக்கல் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் DG. இங்கே 7 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க.
இன்னைக்கு இந்த ட்ரெயினில் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா? இந்த எல்லா கோச்சும் பார்த்தீங்கன்னா நான் ட்ராக் சைடு பக்கமாக இருக்குங்க. ஆனால் S3 கோச் மட்டும், ஒரே ஒரு கோச் மட்டும் பார்த்தீங்கன்னா ட்ராக் சைடு வந்திருக்கு. அதில் தான் நம்மளுக்கு இன்னைக்கு சைட் லோயர் கிடச்சிதுங்க. நம்ம ட்ரெயின் திண்டுக்கல்லேருந்து நேராக கரூருக்கு போனால் ஒன்லி 73 கிலோமீட்டர்ஸ் தாங்க டிஸ்டன்ஸ் ஆகுது. ஆனால் திருச்சி போய் கரூர் போகிறதுனால 120 கிலோமீட்டர்ஸ் சுத்தாகுதுங்க. இந்த வண்டியை எப்படிலாம் வளைச்சி கொண்டு போகணுமோ அப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்க. த்ரீ 87 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம திருச்சிராப்பள்ளி சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் TPJ. இங்கே 2 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துட்டோம். இங்கே நமக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. திருச்சியிலேருந்து சென்னை சென்ட்ரல் போகிற ஒரே வண்டி இது மட்டும் தாங்க. இங்கேருந்து சென்னை சென்ட்ரல் 496 கிலோமீட்டரில் இருக்குது. ட்ராவலிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 hours 15 மினிட்ஸ் ஆகுதுங்க. ஆனால் இங்கேருந்து சென்னை எக்மோர் போகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 6 hours இருந்தாலே போதும். சீக்கிரமாகவே நம்ம எக்மோர் போய் சேர்ந்துடலாங்க. இந்த ட்ரெயினுடைய ரொம்ப முக்கியமான கனெக்டிவிட்டி பற்றி சொல்லி ஆகணுங்க. இந்த வண்டி சவுத்து, சென்ட்ரல், வெஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்டையும் கனெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நார்த்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்டையும் கனெக்ட் பண்ணுதுங்க. ஸோ எல்லா இடத்துக்கும் நம்மளுக்கு கனெக்டிவிட்டி கிடைக்குது. ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 15 மாவட்டத்துக்கு மேலே இந்த ஒரு ட்ரெயின் கனெக்ட் பண்ணிட்டு போகுதுங்க சென்னைக்கு. திருச்சியிலேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து நமக்கு ஒரு மாவட்ட தலைநகரத்துலேயும் ஒரு ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஃபோர் 63 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம கரூர் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் KRR. இங்கே ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கே நல்ல மழை பெஞ்சிருக்கு, நல்ல சில்லுன்னு இருக்குங்க. சவுத்துல இருந்து கரூருக்கு வந்து இங்க இருக்கிற பசுபதீஸ்வரரை தரிசனம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ட்ரெயினா இருக்குங்க. காலையில 4:30 மணிக்கு வருது. ஜம்முன்னு இந்த ட்ரெயின்ல வந்து தரிசனத்துக்கு போகலாங்க. ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸ்ல தான் கோவில் இருக்கு. ஆனா இது ஒரு வீக்லி வண்டி, அதுதான் ஒரு சின்ன பிரச்சனை.
497 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம முட்டை நகரமான நாமக்கல் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் NMKL. இங்கே ஆன் டைமில் உள்ள வந்து சேர்ந்துருக்கோம். ஜஸ்ட் 1 மினிட் தான் ஹால்ட் இருக்குங்க. பக்கத்தில் தாதர் திருநெல்வேலி வண்டி கிளம்பிடுச்சுங்க. இந்த ட்ரெயினுடைய ரேக் ஜோன் சதர்ன் ரயில்வேங்க. இந்த ட்ரெயினுக்கு எந்த ரேக் ஷேரிங்கும் கிடையாது, ரேக் ரிவர்சலும் கிடையாதுங்க. மொத்தமாக ஒரே ஒரு ரேக் தான் இருக்குது. இந்த வண்டியை பேசின் பிரிட்ஜில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த வண்டி இங்கேருந்து சென்னைக்கு போன பிறகு சும்மா தாங்க இருக்குது. ஆனால் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலங்க. அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. 548 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சேலம் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் SA. இங்கே ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருக்கோம். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நம்ம ட்ரெயினுக்கு இங்கே அன்ரிசர்வ்க்கு ஏகப்பட்ட கூட்டம் இருக்குங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே லோக்கல் பேசஞ்சர்ஸ், வேலைக்கு போகிறவங்க. காலையில் அருமையாக விடிஞ்சிருச்சுங்க. ஆனால் இங்கே சாப்பிட எதுவுமே கிடைக்காது. ஜோலார்பேட்டை போனால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்குங்க. அதே போல் நாம் இப்போ போகிற இந்த செக்ஷனில் என்னென்ன முக்கியமாக இருக்கோ எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு டக்குன்னு சென்னை சென்ட்ரலுக்கு போயிடலாங்க. Chennai Express. 614 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மொரப்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு MAP. இங்க நம்ம வண்டி 9 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கு. 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. தர்மபுரி மாவட்டத்தோடைய ரொம்ப முக்கியமான ஸ்டேஷனுங்க இது. இங்கிருந்து தர்மபுரி வெறும் 29 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. நிறைய பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. இன்னைக்கு இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல மழை பெஞ்சிருக்குங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் எல்லாம் தாறுமாறாக இருக்குது. இப்போ வர வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு குட்டி காட் செக்ஷனை கவர் பண்ணியிருப்போம். எல்லாமே பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருந்துச்சுங்க. இன்னைக்கு vlog சூப்பராக இருக்க போகுது.
661 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருப்பத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் டிபிடி. இங்கே 5 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 1 மினிட் ஹால்ட் இருக்குங்க. இப்போ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா காலையில் வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்க தான் இப்போ ஏறி நிற்கிறாங்க உள்ள. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி ஒரே ஒரு ரேக்கில் தான் ஓடுது. ஸோ இன்னொரு ரேக்கை ஆட் பண்ணி இந்த ட்ரெயினை டெய்லி ட்ரெயினாக ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போகிறவங்களை விட மற்ற மாவட்ட மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரெயினாக இருக்குங்க. நீங்கள் ட்ரெயினை விட்டால் மட்டும் போதும், நம்ம மக்கள் எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்திப்பாங்க. $669 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஜோலார்பேட்டை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் JTJ. இங்கே 5 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. ஜோலார்பேட்டைக்கு வந்த பிறகு ஏலகிரிக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? ஜஸ்ட் ஸ்டேஷனை விட்டு வெளியில் போகிற உடனே பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ½ அண்ட் 1 hour கேப்பில் நிறைய பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இங்கேருந்து ஈஸியாக போய் சேர்ந்துடலாம். ஒன்லி 20 கிலோமீட்டர்ஸில் தான் ஏலகிரி இருக்குங்க. ஜோலார்பேட்டையில் காலையில் சாப்பிட்றதுக்கு தோசை விற்கிறாங்க. ஜோலார்பேட்டையில் தோசை சூப்பராக இருக்குங்க. ஆனால் இப்போ நான் சாப்பிட்டேன்னா செம்ம தூக்கம் வரும். ஏன்னா நைட்டெல்லாம் ஏற்கனவே தூங்கவே இல்லைங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு தான் சாப்பிட போகிறேன். இதோ காய்ஸ், அண்ணன் தோசை விற்கிறாரு பாருங்க. ஜோலார்பேட்டையில் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எப்போ எந்த வண்டியில் வந்தாலும் சரி இங்கே தோசை வாங்கி சாப்பிடுங்க. $753 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம வேலூர் காட்பாடி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KPD. இங்கே ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. அப்படியே எனக்கு பின்னாடி பாருங்கள்.
எல்லாருமே பார்த்தீங்கன்னா லோக்கல் பேசஞ்சர்ஸ் நம்ம ட்ரெயினை யூஸ் பண்ணுறாங்க. சென்னை சென்ட்ரல், पिंगलगढ़, आंबूर, वाणियम्पाड़ी, जोलारपेटे, कृष्णराजपुरम ये रास्ते बैंगलोर सिटी को जाने वाली 814 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம அரக்கோணம் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் ஏஜேஜே. இங்கே ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருக்கோம். 2 minutes ஹால்ட் இருக்குங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா லோக்கல் பேசஞ்சர்ஸ் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட சென்னை வந்துருச்சு. செங்கல்பட்டு மாதிரியே இந்த பக்கம் அரக்கோணங்க. இப்போ நம்மளுக்கு அடுத்து பெரம்பூர் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்மளுடைய லாங்கஸ்ட் ட்ரெயினுடைய லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் அந்தியோதயாவை நான் சேர்க்கவே இல்லைங்க. ஒருவேளை நம்ம அதை சேர்த்தோன்னா கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா 5வது இடத்துக்கு வந்துடும். நாகர்கோவில் அந்தியோதயா 4வது இடத்துல இருக்கோங்க. அது வந்து 763 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. அது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்சர்வ் அப்படின்றதுனால ரிசர்வேஷன் கேட்டகரிக்குள்ளே சேர்க்கல. இருந்தாலும் அது தமிழ்நாட்டுக்குள்ளே தானே ஓடுது. சேர்ந்துவிட்டது. யாத்ரிகர் 877 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம லாஸ்ட் ஹால்ட்டான பெரம்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு PER. இங்கே 10 minutes டிலேவாக வந்திருக்கோம். 2 minutes ஹால்ட் இருக்குங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறமா நம்மளுக்கு சென்ட்ரல் போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்லாக் டைம் இருக்குது. ஸோ ஆன் டைமில் உள்ளே போய் சேர்ந்துருவோங்க.
ஸ்டார்ஸ் 883 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊரோடைய ஸ்டேஷன் கோட் MAS. இங்கே நம்ம வண்டி ஃபைனலாக 5 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துருச்சுங்க. இன்னைக்கு நாம ஜீரோ ஸ்லீப் வ்ளாகில் உள்ளே வந்து சேர்ந்துருக்கோங்க. இந்த ட்ரெயினில் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா அருமையாகவே இருந்துச்சுங்க. நீங்கள் சவுத்துலேருந்து சென்னை வரதுக்கு பொறுமையாக வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணிக்கங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற எல்லா மாவட்டத்தில் இருக்கிற மக்களும் இந்த ட்ரெயினை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான எல்லா டவுன்லேயும் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லீப்பர் கோச் இருக்குங்க. ஸோ ஈஸியாகவே இதில் டிக்கெட் கிடைக்கும். ஸோ நிறைய மக்கள் இந்த ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நீங்களும் இந்த ட்ரெயினில் புக் பண்ணி ட்ராவல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பக்காவாக இருக்குங்க. இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம மீண்டும் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.